Hello students, இன்னைக்கு statisticsல இருந்து ஒரு problem பார்க்கலாம். Question என்னன்னா, the following random samples are measurements of the heat producing capacity in millions of calories per ton of specimens of a coal from two mines. So mine 1 data கொடுத்திருக்காங்க, அப்புறம் mine 2 dataவும் கொடுத்திருக்காங்க. Use the 0.01 level of significance to test whether the difference between the means of these two samples are significant. So 0.01 level of significance la நம்ம test பண்ணனும். So 0.01 1% level la test பண்ணனும் whether the difference between the means of these two samples are significant. So first வந்து ரெண்டு type of data கொடுத்திருக்காங்க, mine 1 mine 2. So mine 1 ல எத்தனை data இருக்கு? 5 datas இருக்கு. So mine 2 லயும் 5 datas இருக்கு. So first வந்து நம்ம sample வந்து small sample large sample check பண்ணனும். So mine 1 ல வந்து எத்தனை datas இருக்குன்னா 5 datas. So mine 1 வந்து n1 எடுத்துக்கலாம். So n1 வந்து 5 datas இருக்கு. So இது வந்து less than 30. So less than 30 னா compulsory இது வந்து it is under the small sample. So problem வந்து sure small sample. இதுலயும் பாத்தீங்கன்னா n2 mine 2 லயே வந்து 5 datas தான் கொடுத்திருக்காங்க. So அதுவும் less than 30 தான். So கம்ப்ளீட்டா அந்த problem வந்து small sample தெரிஞ்சிருச்சு. அப்ப small sampleனா ரெண்டு டெஸ்ட் இருக்கு. ஒன்னு t test இருக்கு, இன்னொன்னு வந்து f test இருக்கு. So t test எப்ப யூஸ் பண்ணனும்னா if there is a word mean. So mean என்ற word இருந்ததுனா compulsory t test தான் யூஸ் பண்ணனும். So question வந்து n data வந்து 5 தான். So it's less than 30. So it is under the small sample. Next, since இங்க mean என்ற word கொடுத்திருக்கனால compulsory நம்ம இந்த problem t testல தான் solve பண்ணனும். So t testல solve பண்ணோம். இப்ப தெரிஞ்சிருச்சு. question வந்து data small sample. So since mean என்ற word இருக்கனால t test. இப்ப நம்ம t test problem solve பண்ணலாம். So t test எதுக்குன்னா என்ன find out பண்ணனும்னா the difference between the means of two samples. அப்ப ரெண்டு type of sample இருக்கு. So mine 1 வந்து sample 1 எடுத்துக்கலாம், mine 2 வந்து sample 2 எடுத்துக்கலாம். So first sample 1 எடுத்து solve பண்ண போறோம். next sample 2 அப்புறம் t testல வந்து substitute பண்ண போறோம். So first என்னன்னா sample 1 போறதுக்கு முன்னாடி mean ன்னு கொடுத்திருக்காங்க. So meanல mu1 னா population 1 ஓட mean, mu2 அப்படினா population 2 ஓட mean. next x1 bar mean தான், sample 1 ஓட mean x1 bar. x2 barனா sample 2 ஓட mean. இப்போ population 1 னா mu1 னா so mu1 population போது it's a bigger data. so இதான் mu1. population குள்ள இருக்குறது தான் sample. so அதான் வந்து x1 bar. next என்னன்னா population ரெண்டாவது population எடுத்துக்கலாம், அது வந்து big data. so that is mu2. so அதுக்குள்ள இருந்து 5 samples எடுத்துருக்காங்க, அந்த 5 samples தான் வந்து x2 bar. இப்போ வந்து first எடுத்தோன்னா hypothesis fix பண்ணனும். hypothesisனா first null hypothesis. null hypothesisனா both are same. mu1 னும் mu2 சேம் தான், இவங்க ரெண்டு பேரும் சேம் population தான் அப்படின்றத fix பண்ணிக்கோங்க. so mu1 is equal to mu2. so obviously alternate hypothesis என்னன்னா mu1 is not equal to mu2. அப்ப population 1 உடைய மீனும் population 2 உடைய மீனும் என்னது ஈக்குவல்னா மீனிங் என்னன்னா இந்த ரெண்டு சாம்பிளும் ஒரே பாப்புலேஷன்ல இருந்தா ஒரே மைண்ட்ல இருந்தா எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைபோதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நல் ஹைபோதசிஸ் என்னன்னா mu1 is equal to mu2. ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் mu1 is not equal to mu2. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாம்பிள் 1 எடுத்துக்கலாம். ஸோ சாம்பிள் 1 என்னன்னா mine 1. ஸோ mine 1 வந்து நான் என்ன பண்ண போறேன்னா x1 ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ mine 2 வந்து x2 ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டும் டூ டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ். ஸோ x1 எல்லாம் எழுதிக்கோங்க டேட்டா. ஸோ x1 டேட்டா ஃபுல்லாக எழுதிட்டு அதை என்ன பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ சம்மேஷன் x1. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 41,150 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் சம்மேஷன் x1. ஸோ ஃபஸ்ட்டு மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ x1 bar is equal to summation x1 divided by n1. n1 என்னன்னா sample 1 ல எத்தனை டேட்டா இருக்கு அதான் n1. sample 1 ல மொத்தம் 5 டேட்டாஸ் இருக்கு. so my n1 is 5. summation x1 is 41,150 divided by n1 வந்து 5. so இதை டிவைட் பண்ணீங்கன்னா my x1 bar is 8,230. so இதான் என்னுடைய x1 bar.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பதிலாக நான் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். x1 ஸ்கொயர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன வரும்னா இந்த இடத்துல வந்து ரூட் வரும். s1 is equal to root of this term. ஸோ எனக்கு ரூட் வேண்டாம், ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. s1 ஸ்கொயர் is equal to summation d1 square by n1 minus summation d1 by n1 the whole square. ஸோ summation d1 ஸ்கொயர்ன்றது டீவியேஷன், பிகாஸ் டேட்டா பிக்காக இருக்கனால நம்ம டீவியேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் என்ன பண்ணுங்கள், x1 பக்கத்தில் என்ன பண்ணிக்கோங்க, d1 போட்டுக்கோங்க. ஸோ d1 is nothing but x minus x bar. ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ x1 minus x1 bar. ஸோ x1 minus x1 bar என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 8230. ஸோ 8230. ஸோ ஃபர்ஸ்ட் டேட் என்னென்னா 8130 minus 8230. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா minus 100 வரும். ஸோ செகண்ட் டேட்டா 8350 minus 8230. ஸோ தட் இஸ் 120. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா 8070 minus 8230. ஸோ minus 160. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா 8340 minus 8230 is 110. So next 8260 minus 8230 is nothing but 30. So இதையும் sum பண்ணிக்கோங்க. So my summation d1. So எல்லாத்தையும் add பண்ணிங்கன்னா so I'll get answer 0. பர்ஃபெக்டாக இங்கே மீன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக d1 வந்து 0 ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஃபார்முலாவில் இங்கே d1 ஸ்கொயர் வேணும். ஸோ d1 என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ d1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் எல்லாம் என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகிடும். 100 ஸ்கொயர் வந்து 10,000. நெக்ஸ்ட்டு 120 ஸ்கொயர் வந்து 14,400. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ஆகிடும். 160 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25,600. ஸோ நெக்ஸ்ட்டு 110 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 12,100. நெக்ஸ்ட்டு 30 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 900. ஸோ எனக்கு இதோடைய அடிஷன் வேணும். ஸோ சம்மேஷன் d1 உடைய ஸ்கொயர். ஸோ ஆட் ஆல் தீஸ் டேர்ம். ஸோ இஃப் ஐ ஆட் ஆல் தீஸ் டேர்ம்ஸ் ஐ வில் கெட் 63,000. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லைனா வேரியன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். s1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் d1 ஸ்கொயர் என்னது, சம்மேஷன் d1 ஸ்கொயர் 63,000. ஸோ 63,000 divided by n1 என்னன்னா 5 minus summation d1 வந்து 0 divided by 5 the whole square. ஸோ இந்த term கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஸோ 63,000 divided by 5 I'll get 12,600. இப்போது இதோடைய வேரியன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ x1 பாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். x1 பார் வந்து 8,230. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். s1 ஸ்கொயர் வந்து 12,600. இப்போது மைன் 1 உடைய டேட்டா முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா மைன் 2 உடைய டேட்டா. ஸோ மைன் 2 சேம் திங் தான். மைன் 2 என்ன பண்ணலான்னா சாம்பிள் 2 எடுத்துக்கலாம். ஸோ சாம்பிள் 2ன்னு எடுத்துக்கிட்டு சாம்பிள் 2க்கு நம்ம என்ன பண்ணலான்னா x2ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ x2 டேட்டா எடுத்துக்கோங்க. ஸோ மைன் 2 மீன்ஸ் n1 n2. ஸோ மைன் 2ல் எத்தனை டேட்டா இருக்குது, ஸோ மைன் 2லேயும் 1 2 3 4 5 டேட்டாஸ் இருக்குது. ஸோ n2 is equal to 5 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 5 டேட்டாஸை எழுதிக்கோங்க x2ல். ஸோ சம்மேஷன் x2. ஸோ இந்த x2 என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 39,800 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சாம்பிள் 2 உடைய மீன். ஸோ திஸ் இஸ் சாம்பிள் 2 உடைய மீன். ஸோ சாம்பிள் 2 உடைய மீன் x2 bar is equal to summation x2 by n2. summation x2 வந்து 39,800 divided by n2 என்னன்னா 5 தான். ஸோ n2 டேட்டாவும் 5 தான் நமக்கு. ஸோ 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 7,960. ஸோ நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். s2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் d2 ஸ்கொயர் பை n2 மைனஸ் சம்மேஷன் d2 பை n2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ் பார் வேணும். அதாவது எக்ஸ் பாரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ d உடைய ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ இங்கே x2 இருக்குது. ஸோ x2 மைனஸ் x2 பார். ஸோ x2 மைனஸ் x2 பார் என்னென்னா 7,960. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் x2 என்னது
7950 minus 7960 subtract பண்ணிங்கன்னா minus 10. next 7890 minus 7960 என்னன்னா minus 70. so next 7900 minus 7960 என்னன்னா minus 60. so next 8140 minus 7960 என்னன்னா 180. so next 7920 minus 7960 என்னன்னா minus 40. so இது எல்லா டேட்டாவை ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா summation of D2 கிடைச்சிரும். ஸோ D2 போட்டுக்கோங்க. ஸோ summation of D2 is 0. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா D2 ஸ்கொயர், பிகாஸ் எனக்கு D2 ஸ்கொயரும் வேணும். ஸோ D2 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ D2 ஸ்கொயர் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் எல்லாம் என்ன ஆகிடும்னா பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ -10 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 100. நெக்ஸ்ட்டு 70 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 4900 வரும். நெக்ஸ்ட்டு 60 ஸ்கொயர் பண்ணோன்னா 3600. நெக்ஸ்ட்டு 180 ஸ்கொயர் பண்ணோன்னா 32400. நெக்ஸ்ட்டு 40 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 40 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1600. ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு சம்மேஷன் D2 ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 42600 வருது. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ S2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் D2 ஸ்கொயர் என்னன்னா 42600. ஸோ 42600 divided by N2 number of data is 5 minus summation D2 என்னன்னா 0. so 0 divided by 5 the whole square. so இந்த term completely 0 ஆயிடும். so 42600 divided by 5 will get 8520. so variance find out பண்ணிட்டோம். so sample உடைய mean என்னன்னா 7960. sample உடைய variance இல்லைன்னா ரூட் எடுத்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 8520. ஸோ சாம்பிள் 1 உடைய டேட்டா x1 பாரும் S1 ஸ்கொயரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சாம்பிள் 2 உடைய டேட்டா x2 பாரும் S2 ஸ்கொயரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். ஸோ -1 -2. ஸோ -1 -2. ஸோ -1 டேட்டா n1 வந்து 5. ஸோ -2ல n2 வந்து 5. நெக்ஸ்ட்டு -1ல இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். x1 பார் என்னது 8230. x2 பார் வந்து 7960. நெக்ஸ்ட்டு S1 ஸ்கொயர் வந்து 12600. S2 ஸ்கொயர் 8520. ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாவை தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்மில் என்னென்னா டி டெஸ்ட் சொல்லிட்டேன். பிகாஸ் ஸ்மால் சாம்பிள் இருக்குது. எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன். ஸோ மீன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே தான் டி டெஸ்ட் யூஸ் பண்ணணும். 2 சாம்பிள் ஃபார்மில் இதான் x1 bar minus x2 bar divided by root of sp square into 1 by n1 plus 1 by n2. ஸோ இதான் டி டெஸ்ட் உடைய ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸ். ஸோ அதுக்காக தான் x1 பார் கண்டுபிடிச்சிருக்கோம். x1 பார் என்னென்னா 8230. x2 பாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 7960 divided by root of sp square. sp square na standard deviation between the sample 1 and the sample 2. So sp square என்னன்னா n1 minus 1 into s1 square plus n2 minus 1 into s2 square divided by n1 plus n2 minus 2. So first இந்த டேட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு and then நம்ம என்ன பண்ணலாம்னா டீயில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ sp square ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ sp square is equal to n1 என்னது 5. ஸோ 5 minus 1 into S1 square வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 12600. ஸோ 12600 ப்ளஸ் n2 வந்து 5 minus 1 into S2 square வந்து 8520 the whole divided by. ஸோ n1 என்னென்னா 5, n2 5 minus 2. ஸோ which is equal to 5 minus 1 வந்து 4. ஸோ 4ஓட 12600 மல்டிப்ளை பண்ணோன்னா 50400 வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 5 minus 1 4, 4ஓட 8520 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 34080 டிவைடட் பை 5 plus 5 10, 10 minus 1 வந்து என்னென்னா 8.
ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 84,480 divided by 8. So 84,480 divided by 8, I'll get 10,560. இப்போ என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ t is equal to x1 bar என்னென்னா 8,230. ஸோ 8,230 minus x2 bar வந்து 7,960. The whole divided by root of, so sp square தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் 10,516 find out பண்ணியிருக்கோம். ஸோ 10,560 into 1 by n1 என்னது 1 by 5 plus 1 by 5. 1 by 5 plus 1 by 5 என்னது 2 by 5. ஸோ 1 by 5 நியூமரேட்டரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. 8,230 மைனஸ் 7,960 என்னென்னா 270 divided by root of 10,560 into, so 1 by 5 plus 1 by 5 is 2 by 5. So 10,560 ஓட 2 மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை 5 ஆல் என்ன பண்ணுங்க டிவைட் பண்ணுங்க. ஸோ 5 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you will be getting root of 4,224. ஸோ root of 4,224 என்னன்னா 64.992. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா you will get 4.15. இப்போது நம்ம வந்து calculated வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ t உடைய வேல்யூ என்னென்னா therefore my value of t is equal to 4.15. ஓகே. ஸோ சப்போஸ் இந்த நெகட்டிவாக இருந்ததுன்னா இதை வந்து என்ன பண்ணணும் பாசிட்டிவில் தான் எழுதணும். ஸோ t வேல்யூ ஷுட் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். சப்போஸ் இங்கே உங்களுக்கு நெகட்டிவ் ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் பாசிட்டிவ் ஆன்சர் ஆகிடும். இப்போ நம்ம இந்த கம்ப்ளீட் ப்ராப்ளமுடைய calculated வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ calculated வேல்யூ என்னென்னா 4.15. ஸோ calculated வேல்யூவை நம்ம சிவின்னு எடுத்துக்கலாம். CV is equal to 4.15. இப்போது calculated வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னுடைய ஃபார்முலா என்னென்னா n1 + n2 - 2. இதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஜஸ்ட் இந்த SP ஸ்கொயரில் இருக்க டினாமினேட்டர் தான் என்னுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ n1 + n2 - 2 என்னது 8. ஸோ மை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 8. ஸோ 8ல் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ப்ராப்ளமில் 0.01. 0.01 என்னது 1%. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 8ல் 1%ல் என்னுடைய டேபிள் வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ calculated வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 4.15. இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ டேபிள் வேல்யூ டி டேபிள். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் டி டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்துக்கணும். ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்துக்கிட்டு அதில் 1% என்னன்னு பாருங்கள். ஸோ இதுதான் டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ நம்ம ஈக்குவல் போட்டிருக்கோம். ஸோ 2 tailல வச்சுக்கணும். 2 tailல 1%ல் நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னென்னு எடுத்திருக்கோம் 8ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 8ல் 1%ல் என்ன இருக்குது டேட்டா டேபிள் வேல்யூ நேராக பாருங்கள் 3.355. ஸோ மை tabulated value is equal to 3.355. ஸோ calculated value என்னது calculated value is இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 4.15. ஸோ calculated value is greater than table value. calculated value 4.15, table value வந்து 3.355. ஸோ இது கிரேட்டராக இருக்குன்னா மீனிங் என்னென்னா H0 is rejected. சப்போஸ் எனக்கு calculated value வந்து less than table வேல்யூவாக இருந்ததுன்னா நான் H0 என்ன பண்ணலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போது H0 என்னன்னு எடுத்திருக்கோம் H0 வந்து μ1 is equal to μ2. ஸோ both are same population சொல்லியிருக்கோம். அப்போ H0 வந்து நமக்கு ப்ராப்ளமில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ மீனிங் என்னென்னா μ1 is not equal to μ2. மீனிங் both the population
are not same. ஸோ கொஷின்லேருந்து நம்ம கன்க்ளூஷன் எழுதணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சாம்பிள் மீன்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ ஃபைனலாக சொல்யூஷன் எழுதிடுங்க. த ஆவரேஜ் ஹீட் ப்ரொடியூசிங் capacity of the coal from two samples from two mines is not the same. Both are not same. இது கொஸ்டின் வந்து கன்க்ளூஷன் எழுதியிருக்கேன். இன்னும் சிம்பிளாக கன்க்ளூஷன் எழுதினா both the population are not same since H0 is rejected. So H0 rejectedன்றனால mu1 is not equal to mu2. So hence problem solve பண்ணிட்டோம். Thank you students. Have a great day.